18VUR யூடியூப் சேனல் ரசிகர்களுக்கு இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரோகி ஆண்டு சித்திரை புத்தாண்டு எந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகுது? மிக முக்கியமாக கும்பராசிக்காரர்கள், குறிப்பாக சதய நட்சத்திரம், எல்லாருமே இப்போ ஒரு சாதகம் இல்லாம மன கஷ்டத்துல ஒரு மாதிரி நெருடல்ல இருக்கீங்க. தப்ப யார் செஞ்சா அப்படின்றத உணர முடியாத நிலையில இருக்கீங்க அப்படின்னே சொல்லிடலாம். கும்பராசிக்காரர்களுக்கு மிகுந்த பிரச்சனைகள் எங்கிருந்து வருது? நட்பு அமைப்புகள்ல இருந்து தாங்க வரும். இந்த ஃபேமிலியை விட, குடும்பத்தை விட அந்த நட்பு அமைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் நண்பர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத காட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு விஷயம். எல்லா வகையான குழப்பங்களும் இருக்கு. சமீபத்தில் ஒரு கும்பராசிக்காரர்கள் வீட்டுக்கு வர்றதும் தெரியாம போறதும் தெரியாம நைட்டு வந்துட்டு விடுறதுக்குள்ள போயிடுறேன்னு அப்படின்னு சொல்ற அளவுக்கு மன அழுத்தங்கள் இருக்கு. யாரையும் எதிர்நோக்கி சந்திக்க முடியல. மிகப்பெரிய தோல்வியில தெரிஞ்சே இறங்கிட்டோமே அப்படின்னு உங்களை நீங்களே திட்டிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். வாழ்க்கைனா என்னன்னு கத்துக்கிட்டு இருக்கீங்க. மிக முக்கியமாக பணம் என்ற ஒற்றை காகிதம் எவ்வளவு முக்கியம், இது இல்லாம நம்ம எவ்வளவு சங்கடப்படுறோம். இருக்கும் போது தூக்கி தாராள பிரபுவா நம்மளோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொடுத்தோமே, இன்னைக்கு அவன் நம்மளை பார்த்து தெரியாத மாதிரி போறானேன்றது தான் உங்களோட கும்பராசிக்காரர்கள், ஆண் பெண் இருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பலன். இந்த நேரத்துல தாங்க இந்த உலகம் எவ்வளவு நன்றி கெட்டது அப்படின்றத உணர்ந்துட்டு இருக்கீங்க. இந்த படிப்பினை கும்பராசிக்காரர்களுக்கு தேவை. ஏன்னா எப்படி சொல்லிட்டீங்க ஒரே வார்த்தையிலன்னு கேட்பீங்க. இப்போ ராசியில் இருக்கிற ஒரு சனியை மட்டும் வைத்து தாங்க பலன் சொன்னோம். எல்லாத்துக்கும் 4 கிரகங்களை வச்சு பலன் சொன்னோம். கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி ஒன்றை மீறி வேற எந்த பிளானட்டும் நன்மையை கொடுக்கவே முடியாதுங்க. அப்படிலாம் ஒரு விஷயம் இல்லை. 10ல் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு 10ஆம் இடத்தோடு தொழிலை சூப்பராக கொடுப்பார். இங்க முதலுக்கே இல்லை, இங்க எங்கெங்க தொழில், இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருங்க கும்பராசிக்காரங்க அப்படின்னே சொல்லிடுவேன். எங்கவும் அகலக்கால் வைக்காதீங்க, இருக்கிற பணத்தை வச்சுக்கோங்க. பட் ஆல்ரெடி பணம் இல்லை. குடும்ப தலைவர்களுக்கு, தலைவிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் இங்க உறவுகளாலையும் நட்புகளாகவும் இருக்கு. இந்த இடத்துல சில விஷயங்கள் அப்படியே கிணத்துல போட்ட கல்லா தாங்க கிடக்கும் 2025 வரைக்கும். இப்ப சதய நட்சத்திரக்காரர்கள், ஜூலைக்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தாங்க முடியாத மன அழுத்தத்துக்குள்ள மெல்ல 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 போவீங்க. பணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க. யாருக்கெல்லாம் ஜாமீன் பண்ணக்கூடாதோ அவங்களுக்கெல்லாம் பண்ணேன், பணத்தை வாங்கிட்டு காணாம போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க, திரும்ப கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரியான அமைப்புகளும், வம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனையில நண்பருக்காக போய் நிக்க போய் நான் மாட்டிக்கிட்டேன்ற மாதிரியான அமைப்புகளும் மிகப்பெரிய இடத்துல இந்த மாதிரியான என் தகுதிக்கு மீறி ஒரு விஷயம் பண்ணங்க, அதில் போய் இப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகளும் இருக்கக்கூடிய காலகட்டம் தான். சரி, கும்பராசிக்காரர்கள் திருமணம் பண்ணலாமா? திருமணம் பண்ணலாங்க. தசாபுத்தி அமைப்புக்கு ஏற்ப திருமணம் வந்தால் நடந்து தான் தீரும். அதெல்லாம் மாற்றம் பண்ண முடியாது. அஷ்டம சனியில தான் திருமணம் பண்ணக்கூடாது. ஜென்ம சனியில ஏன்டா திருமணம் பண்ணோம், தப்பா பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைச்சு சில ஏக்கங்களும் மனசுல அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி மனத்தாங்கல் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா 2026க்கு பிறகு மெல்ல 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 இதுல இருந்து வெளியில வருவீங்க. வாழ்க்கைனா என்னன்னு கத்துக்கிட்டு வருவீங்க. இதற்கு பிறகு நான் உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு, நானு, மனைவி, கணவன், குழந்தைகள், அம்மா அப்பா, இதுதாங்க என் ஃபேமிலி அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு தான். அப்போ குரு 4ல் இருக்காரு, நல்ல பலன் இல்லையா? உங்களுடைய உழைப்பு, கும்பராசினாலே உடல் உழைப்பு, அந்த உடல் உழைப்பு உங்ககிட்ட இருக்குங்க. உடல் உழைப்புனால அப்படியே சமாளிச்சுக்கிட்டு வருவீங்க. இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனாலும் 2ஆம் இடத்துல ராகு பணத்தை கையில் நிற்க விட மாட்டாரு. இதெல்லாம் அடுத்தடுத்து சரியில்லாமல் இருக்குங்க. ஒரு 2.5-3 வருஷத்துக்கு வாழ்க்கைனா என்னன்னு கத்துக்கிட்டு வாழ்க்கையுடைய பிற்பகுதியில் எப்போ இந்த 2027க்கு பிறகு, 26க்கு பிறகு, 2027 நெஞ்சு வழியே உங்களுக்கு வந்துடும். 2026க்கு பிறகு மெல்ல 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 இதுல இருந்து விடுபட்டு எது உங்களோட தொழில், எது உங்களுடைய வருமானம், யாரு உங்களுடைய வாழ்க்கையோட டிராவல் பண்ணி வரக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துல உயிர் இழந்து போனவர்கள் மட்டும் திரும்ப வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம். இதற்கு பிறகு நட்பு, காதல் மாதிரியான அமைப்புகள்ல மிகப்பெரிய போராட்டமும் ஏமாற்றமும் இருக்கும். இந்த நேரத்தில் விட்டுட்டு போனவங்க திரும்ப வரமாட்டாங்க. இதையும் புரிஞ்சுக்கிட்டு யாருக்கும் உதவி செய்யாம நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டுன்னு இருக்கணும் அப்படின்னு கத்துக்கிட்டு 2024க்கு பிறகு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய, 2026க்கு பிறகு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து இழந்த அந்தஸ்து, கௌரவம், பிரச்சனை, வழக்கிலிருந்து எல்லாத்திலும் மீண்டு வந்து நல்ல தன்மையாக அந்தஸ்தோடு வாழக்கூடிய அமைப்புல கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக இருப்பீங்க. யாரையும் நம்பாதீங்க அப்படின்றது தான் முதலாவது ஒரு பலனாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரோகி ஆண்டு சொல்ல முடியும்.